இந்த கொஞ்ச நஞ்சமா அவன் ஒரு வரலாறுடா, அவன் ஒரு புத்தகம் இல்லடா, அவன் பல்கலைக்கழகம், அவன் ஒரு பல்கலைக்கழகம். அது என் தாத்தன் என்பதில் எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் இருக்கு, ஒரு நிமிர்வு இருக்கு. எங்க ஆளுகள்லாம் இன்னைக்கு ஏதோ கடை வச்சு பழகு அதுக்கும் ஆப்பு வச்சிருக்கான். ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட்னு கொண்டாந்தான். நான் எங்க ஐயா வெள்ளை எங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க மல் கட்டான். வால்மார்ட் தானே இருக்கிற, இந்த டீ மார்ட்னு கொண்டாந்து டீ மார்ட்னு கொண்டாந்துட்டான். ஏய் நான் சொல்றேன்டா, இன்னைக்கு என் தாத்தனுடைய பேரன் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் முதலமைச்சர், எங்கட ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திடா பார்ப்போம். இல்ல நீ ஊபர் ஓலா நடத்திரு பார்ப்போம், நீ சுமாட்டா ஸ்விக்கி நடத்திரு பார்ப்போம். ஸ்டாப் இட். நான் நடத்துறேன், ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம். நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பாத்துருவோம். நீ என்ன கொம்பானு வந்து உட்கார்றா, என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பாத்துருவோம். நீ வாங்கிரு பார்ப்போம். பெரிய மாநாடு போடுவேன், வர்த்தக பெருமக்களை கூட்டி. எண்ணெயை தாண்டி 1 ரூபா வெளியில போக கூடாது. அவன் வரி என்கிட்ட கட்டு வாங்கிட்டு வேலையை பாரு. நான் தான்டா இந்த நாட்டின் காமராஜ் பேரனாண்டா எல்லை சாமி. வாழும் வேலோட நிப்பங்க, என்னை தாண்டிதான் உன்னை தொடணும் எந்த கொம்பனும். என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேன்னு என்ன பேனாசில வச்சுட்டியா? நீ வச்சுட்டியா? இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட்னு கட்டிட்ட, நீ கட்டிடுவ. நீ 8 வழிச்சாலை இந்தவா. இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்றேன். நான் சொன்னேன், என்னை ஜெயில போட்டா அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள போட்டாப்ல, ஜெயில் வாசல்ல நின்னு சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ கல்லு உண்டலாம், ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரைங்க. அதான் நீ பெரிய கொம்ப காட்டுப்பள்ளியில 6116 ஏக்கர்ல துறைமுகங்கட்டன் வந்தான். கட்டி காட்டுறா பாப்பம், கட்ட சொல்லு பாப்போம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பையன் ஏதோ பேண்ட் போட்டுருக்கேன்னு. ஏய் ஆளுதான் சின்னாலு, சேட்டை பயங்கரமா பண்ணுவோம். ஒரு பையன் இதெல்லாம் முடியாது. 1 ரூபா காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. இங்க வாடா, இவனை யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பல்லாவரத்தில் இவனை போட்டியிட வச்சிருக்கேன்.